திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மரே ஸ்ரீ குருவே நமக்கு. 2025 கடகராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோங்க. கடகராசிக்காரவங்க எப்பயுமே வேற லெவல். அவங்க அதில் நல்லா வாழ்ந்தவங்க எத்தனை பேர், நல்லா வாழாதவங்க எத்தனை பேருன்னு பார்த்தா சாதிக்க பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் குழந்தைத்தனமாக இருக்கிறவங்க, குழந்தை வயசு வரைக்குமே அவங்க கோவக்காரங்க, பயங்கர கோவக்காரங்க. எதையாவது பேசி இட உடம்பு ஏதாவது செஞ்சு தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கல்லெடுத்து மண்டையை உடைக்க கூட தயங்க மாட்டாங்க. அது சின்ன வயசுலேயும் பஞ்சாயத்துன்னு வந்திருக்கும். உன் பிள்ளை மண்டையை உடச்சிட்டேன், வா பஞ்சாயத்து வைப்போம் வா அப்படின்னு இழுத்துட்டு போய் நிறைய விஷயங்கள் அவங்கள வச்சு செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபமாக இருக்கும் இளமை வயதில். ஆனால் கொஞ்சம் அவங்க மெச்சூர் ஆக ஆக அவங்கள மாதிரி பக்குவமானவங்க யாரும் கிடையாது. அமைதியாக இருப்பாங்க. ஆனால் என்ன செய்கிறது ஏது செய்கிறது யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன், செய்யலாமா அப்படி ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க தெரியுமா. ஆனால் இவங்க அந்த ஒப்பீனியனே கேட்க மாட்டாங்க. இதுதான் நம்ம செய்ய போகிறோம், இதுதான் நடக்க போகுது, இதுதான் செய்ய அந்த அனலைஸ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா. அந்த கடகராசி அனலைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க சந்திரனோட வீடுங்க. சந்திரனோட வீட்டில் இருக்கப்போ அவங்க எப்படி அந்த மன ஓட்டத்தை சீர்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி 6 மாதம் சரியில்லை, அடுத்த 6 மாதம் சரியாக இருக்கும். இதுதான் அவங்க அனலைஸ்மெண்ட். இந்த வருடத்தில் அந்த அனலைஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, மொதல் 6 மாதம் எப்படி இருக்குது, பின் 6 மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். முன்ன 6 மாதத்தில் எல்லா பயிற்சியும் ஆக போகுது. அஷ்டம சனியிலேருந்து விடுபட போகிறீங்க. முதல் 6 மாதம் தான் இருப்பீங்க. அடுத்த ஏப்ரல் மேலே தான் அஷ்டம சனி உங்களுக்கு விடுபடுது. அஷ்டம சனி இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தீங்க. ஆனால் சிலருக்கு பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. போன வருடம்லாம் நிறைய பேர் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. கோர்ட்டு கேஸில் அலையிறதே எனக்கு பெரிய விஷயம் இருந்துச்சு. தெருக்கு வராத குறைதாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அப்படின்பே. நான் கடகராசிக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். லேடியாக இருந்தால் வேலைக்கு போங்க, ஜென்ஸாக இருந்தாலும் வேலைக்கு போங்க. இல்லை நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிங்க. பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். அந்த தொழிலில் சிறப்பான உங்களுக்கு சந்திரன் தான் வீடாக இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உணவு சார்ந்த தொழில் ஆரம்பிக்கலாம். உணவு சார்ந்த தொழில் ஆரம்பித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அழகு சார்ந்த விஷயம், சந்திரன் ஒரு அழகு. அவர் அழகுக்கு 27 நட்சத்திரங்களுமே மனைவியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த அழகுக்கும் ஒரு அழகு சார்ந்த பொருளும் வைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அதை சார்ந்தே வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு வேறு லெவலில் நீங்கள் முன்னேறலாம். ஆனால் நீங்கள் சிலர் அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாங்க, எதுவுமே செய்ய முடியாதுங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நான் அந்த சிரமங்கிறது அவங்கள்ட்ட இருக்க தானங்க செய்யும். உழைப்புங்கிற சனி கிரகத்தை என்றைக்கு இந்த கடகராசி கொண்டு வராங்களோ அந்த உழைப்புக்கேற்ற எல்லா பிரம்மாண்டங்களும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதில் 60% அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே இருக்கீங்க. நான் உழைக்கிறேன், இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற கடகராசி நீங்கள் தான். இன்றைக்கி இவங்க நினைப்பாங்களோ, அவங்க நினைப்பாங்களோ, அவங்க எதாவது யோசிப்பாங்களோ, என் தம்பி வைகிறான், என் அண்ணன் வைகிறான் சொல்லி லேடிஸும் நிறைய பேர் அப்படி இருக்கீங்க, ஜென்ஸும் சிலர் அப்படி இருக்கீங்க. என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை தீர மாட்டேது, நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன், ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்பாங்க. உங்கள் திறமையை நீங்கள் நம்புனா நிச்சயம் அந்த 40% கடகராசிக்காரங்களும் வேறு லெவலில் இருப்பீங்க. அதேமாரி உங்களுக்கு கோவம் சட்டுன்னு வரும். அந்த கோவத்தை இந்த வருடம் கொஞ்சம் நிதானிச்சு வைங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3ல் கேது இருந்துச்சு கன்னிராசியில். அடுத்து அந்த ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு சிம்ம ராசியில் அந்த கேது நிற்பார். வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் வாயை விட மாட்டீங்க. ஆனால் அதுவுமே உங்களுக்கு சில விஷயங்களை முன்னுக்கு முரணாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். மன ஓட்டத்தை இந்த வருடம் கொஞ்சம் சீர்படுத்தாமல் உங்களுக்கு குழப்பத்தில் இத்தனை வருஷம் கரெக்டாக இருந்தேன், இப்போ ஏன் இந்த வார்த்தை வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களே நீங்கள் நம்பாமல் போகிற வருடம் இந்த வருடம். அதே மாதிரி சொத்து சோகம் கடன் வசதி வீடு வண்டி வாசல் இப்படி இருக்கிறவங்க கடன் வாங்கி தான் வச்சுருப்பீங்க. அந்த கடனை இந்த வருடம் அடைக்க முடியுமா? முடியாதுங்க. ஏன்னா அஷ்டம சனியில் எல்லாம் வாங்கி போட்டீங்க. கடனை வாங்கி அவர் விலகின பிறகு தான் பிரச்சனையை கொடுப்பார். அதுக்கு தான் அஷ்டம சனியை இழுத்தேன். நான் அஷ்டம சனியில் ஏகப்பட்ட சொத்து வாங்கிட்டேன்ப்பா, ஏகப்பட்ட விஷயங்கள் வாங்கிட்டேன்ப்பா, எல்லாம் வாங்கிட்டேன்ப்பா, கொஞ்சம் நிம்மதியை தான்ப்பா வாங்கலை. அந்த நிம்மதி தான்ப்பா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா உங்கள் மன ஓட்டம் சீர்குலையக்கூடிய வருடம் இந்த வருடம். அந்த மன ஓட்டத்தை நீங்கள் சீர்படுத்தணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வாங்க. கிரிவலம் போயிட்டு வரப்போ ஏதாவது ஒரு கோயில், உங்களுக்கு பிடிச்சமான கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு வாங்க. அந்த கோயிலோட பலன் உங்களுக்கு நிச்சயம் மன ஓட்டத்தை சீர்படுத்தும். ஏன்னா நமக்கு எது பழகினமா ஆக போகுது, நம்ம சந்திரனோட வீட்டில் இருக்கோம். அந்த சந்திரனே வாக்குஸ்தானத்தில் குழப்ப போகுது. அந்த வாக்குஸ்தானத்தில் கேதோ நிற்க போகுது. அப்போ எப்படி இருக்கும்? மாதத்தில் 2.5 நாள் குழப்பத்தில் இருப்பேன், மீதி 28 நாள் கரெக்டாக இருப்போங்கிறப்ப அந்த 2.5 நாள்லேயே உங்கள் 28 நாள் சேர்த்து வச்ச புத்தியோட கூர்மையை குறைச்சிரும்.
அந்த 2 நாளுமே நான் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப தான் அந்த பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வந்து அந்த 2 நாள் குழப்பமும் இருக்காது. அதனால தான் கொஞ்சம் கிரிவலம் போயிட்டு வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்கள் கடன் பிரச்சனையும் குறையும். கடனால் வர மன உளைச்சல், மன மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம போன வருஷம் அஷ்டம சனியில் செஞ்ச தப்புலாம் இந்த வருஷம் தான் அவர் வெளியே கொண்டு வருவார். இந்த விஷயத்தில் நம்ம உணர்ச்சிப்பட்டுட்டோமோ, இந்த விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரச்சனையில் உள்ளாக்கிட்டோமோ அப்படின்னு உங்களை நீங்கள் செஞ்ச வேலையை யார்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறதும் இல்லை. அப்போ அந்த ஷேர் பண்ணாத இருக்கிறப்பையுமே உங்கள் குழப்பம் உங்களோடையே மன அழுத்தமாக ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த வருடம். அந்த மன அழுத்தத்தை குறைக்க தான் கிரிவலம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அதேமாரி உங்களோட வேலைகள் எல்லாமே உங்களோட சொந்த டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அலைஞ்சு திரிஞ்செல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது. ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வரும், அந்த இதை சேல்ஸ் பண்ணி நான் ஜாம்னு இருப்பேன் அப்படின்னு இருக்கவங்க தான் நீங்கள். அப்போ வேலை கம்பீரம். சூரியன் 5 மாதம் சூரியன் மாதிரி கம்பீரமாக இருந்துட்டு இந்த எல்லா பயிற்சியும் அஷ்டம சனி விலகி எல்லாமே விலகி அந்த கரெக்டாக வரப்ப அந்த கம்பீரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து குரு வந்து லாப குருவாக தான் இருந்தார். 11 குரு இருந்தார். அதனால் சொத்து சுகம்லாம் போன வருஷம் வாங்கி போட்டேன். இப்போ அந்த குரு 12 வந்துட்டார். முதலீடு முடக்கம். அந்த முடக்கத்துக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனைகள் உண்டாகும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண தயாராக இருங்க. ஏன்னாங்க நீங்கள் நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு வரீங்க. நெகட்டிவாக சொல்லலைங்க. நெகட்டிவை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்குற குணம் உங்கள் கடகராசிக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் சந்திரனோட பிள்ளை தானேங்க. அதனால் அதை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்கிக்கோங்க. அந்த பாசிட்டிவை எந்த லெவலுக்கு ஆக்கிக்கணுங்கிறது வழிபாடு சொன்னேன். அந்த வழிபாடை செஞ்சு மனமட்டம் சீராக்கணும். உங்களுக்கு மனம்தான் மந்திர வாசல்னு சொல்லலாம். உங்கள் மனசு எந்த அளவுக்கு சீராக வச்சுருந்தீங்கன்னாவே அந்த வாசல் ஓப்பன் ஆகிக்கிட்டே லாக் போடாமல் ஓப்பன் ஆகிக்கிட்டே போகும். பூட்டை தொலைச்சிட்டு சாவியை தொலைக்கலாம், சாவியை தொலைச்சிட்டு பூட்டை தொலைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் ரெண்டுமே என்கிட்ட தான் இருக்குது. நான் தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன், நான் தான் திறக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மன ஓட்டத்தை சீராக கொண்டு வந்துட்டிங்கனாவே எல்லாமே சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் சிறந்து வாழக்கூடிய ராசிகளில் ஒன்று கடகராசி. அந்த கடகராசியில் மன ஓட்டத்தை கரெக்டாக இந்த வருடம் கொண்டு வந்தால் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தைகள் பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டுக்காரங்க பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டுக்கார பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் அடித்து தும்சம் பண்ணக்கூடிய தன்மை உங்கள் மனது அளவில் மட்டுமே உள்ளது. அதை சீர்படுத்தினாலே இந்த வருடம் சிறப்பான வருடமே. தில்லையம்பலம்.